இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னம்மா என்னாச்சு? நீ ஏன் அழுவுறீங்க? துளசி அண்ணி அழாதீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க. எழுதுமா. அண்ணி 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 அழாதீங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. என்னாச்சு ரேவதி என்னாச்சு? தங்கச்சி ஏன் அழுதுட்டு இருக்க? அண்ணன் அவர் எங்கேயோ வேலைக்கு போறதும் சொன்னார்ல. ஆமா அண்ணன் அதெல்லாம் பொய்ன்னு. அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. போலீஸா? எது போலீஸா? எதுக்கு போலீஸ் எதுக்கு அவரை கூட்டு போகுது? அண்ணி எதுக்கு? சரி இருமா அழாத இல்ல போலீஸ் புடிச்சிட்டு போனாங்களே, என்ன காரணம்னு சொன்னாங்களா? எதுக்காக புடிச்சிட்டு போறாங்க அவரை? தெரியலன்னு பேசவே விடலன்னு என்ன பார்த்து அழுதுகிட்டு ஜீப்ல ஏறி போனார். எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு. அவர் ஒரு அப்பாவின்னு. அவரு என்னென்ன தப்பு பண்ணிருக்க போறாரு? அவரை ஏன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்? அவர் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லைன்னு, வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்ப இந்த நிலைமைக்கு. அண்ணி நீங்க அழாதீங்க அண்ணி. வெற்றி கொஞ்சம் என்னன்னு பாருங்க. சரி மேடம், கோர்ட்டு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். அண்ணி நீங்க அழாதீங்க. நீ அழாதம்மா, நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். ஒரு நிமிஷம் நான் கேட்குறேன், நீ அழாத. நீ ஹலோ சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு உதவி. முருகன்ற பேரில் யாராவது மேலே இன்னைக்கு இது கோர்ட்டில் ஏதாவது கேஸ் வந்திருக்கா? முருகனா? எந்த முருகன்? போட்டோ ஏதாவது இருக்கா? ஃபோட்டோ இருங்க, அப்படி லைனில் இருங்க, நான் அனுப்பிச்சி விட்றேன் பாருங்க. அனுப்பியிருக்கேன் பாருங்க. ஓ இவரா? இவர் தான். இவரை ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. கோர்ட்ல நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன்னு தப்ப அவர் ஒத்துக்கிட்டார் சார். இப்ப ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. புழல் ஜெயில இருக்காரு. சரி, நான் மறுபடியும் உங்களை கூப்பிடுறேன். என்ன சொன்னாங்க? அது சொல்லுங்க. இல்ல, ஏதோ ஆக்சிடென்ட் கேஸ்ன்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணி புழல்ல வச்சிருக்காங்களா? அரெஸ்ட்? என்ன தெரியல. முருகன் என்ன அரெஸ்ட்? அண்ணி ஒரு நிமிஷம் அழாதீங்க. முருகன் ஆக்சிடென்ட்டா? எங்க எது தெரியலங்க, அதான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவர் இவர் எப்படி ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாரு? அண்ணி நீங்க அழாதீங்க. மேடம் ஒன்று பண்ணுவோம், நம்ம நேரில் போய் பார்த்தா தான் என்ன ஏதுன்னு தெரியும். நீ அழாத மேடம், போலாம். நீங்க முதல்ல நீ வா. வாங்க.